அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை நாளில் நாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இந்த ஆணி மாத அமாவாசை அன்னைக்கு நம்ம மாலையில் இந்த 3 பொருட்களை பூஜை அறையில் வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, கஷ்டம் எல்லாமே காணாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அல்லது உங்கள் வீட்டில் எப்போ பாரு கடன் பிரச்சனை, நம்ம ஒரு வேலை காரிய தடையாகவே இருக்குது, சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் சண்டையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அமாவாசை வருதுங்க. இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லாமே நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. முறையாக செய்யணும். அதே போல் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான ஒரு முழு பலனை பெற்றுக் கொடுக்கும். அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, நம்ம வீட்டில் அமாவாசை அன்னைக்கு பூஜை அறையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடன்களை கூட அடைப்பதற்கான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த வரக்கூடிய 25ஆம் தேதி ஆணி அமாவாசை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது மதிய சாப்பாடு சுத்தமாக செய்து பூஜை அறையில் முன்னோர்களுக்கு படைச்சிடணும். அதை எச்சில் படாமல் காகத்துக்கு வச்சு வழிபாடு செய்யணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்துட்டு அதன் பிறகு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குறிப்பாக கடன் தீர பரிகாரத்தை பூஜை அறையில் நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னோர்களுக்கு இந்த வழிபாட்டை மதிய நேரம் முடித்துடலாம். மாலை 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரு ரூபாய் நாணயம், சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் சரி, இதை நாம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு உப்பின் மேலே வைக்கலாம். குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை, சொத்து, பத்திரங்கள் எல்லாமே சீக்கிரமாக மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. இதை முடிச்ச தயார் செய்து கடன் கட்டி அப்படியே மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வச்சுருங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இரவு நேரம் அந்த முடிச்சு பூஜை அறையிலேயே இருக்கணும். மறுநாள் காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நாம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் ஒரு சுத்தமான டம்ளர் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்திடுங்க. கடன் கையை விட்டு கரைந்து போய் விட்டது அப்படிங்கிற ஒரு முடிவு உங்கள் மனசுக்குள்ளே வரணும். அப்போது அந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைக்கிறது நல்லது. அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியலில் போட்டுடலாம். தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வச்சுக்கலாம். அல்லது நம்ம போடக்கூடிய தங்கமாக இருந்தால் அணிந்து கொள்ளலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா, கையில் எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கரைத்தீங்க அப்படின்னா கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போயிடும். அதே போல் தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போயிடும். கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையை எல்லாமே இறக்கி வச்சுடுவீங்க. கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். இதே போல் இதில் நம்பிக்கை உங்களுக்கு முக்கியம், ரொம்பவே ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயம் செய்யும் போதுமே அது உங்களுக்கு கை கூடுறது கஷ்டம்தான். ஆகவே நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா முக்கியமாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அமாவாசை நாளில் நாம் தீராத சாபங்களும் பாவங்களும் இருக்குது அப்படின்னா இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது நீங்கும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை.
வீட்டில் அமாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்கும்போது நம்ம வீட்டில் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்கி இந்த நாளில் நம்ம சமைக்கிறது கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. யாரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருட்களை கடனாகவும் இந்த நாளில் முக்கியமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் மற்றவங்களுக்கு கடன் எந்த பொருளும் கொடுக்காதீங்க. அதே போல் நீங்களும் மற்றவங்க கிட்ட போய் வாங்காதீங்க. இந்த நாளில் சமைக்கக்கூடிய இந்த பொருட்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தாது. நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது தரித்திர நிலையை தொடர செய்யும் அப்படின்னு சொல்கிறதால இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இதே போல் அமாவாசை அன்னைக்கு பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பூஜை செய்யக்கூடிய பழக்கம் அதாவது இலை போடக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னாலும் சரி, கட்டாயமாக காகத்துக்கு எச்சில் படாத சாதத்தை வைத்து விட்டு தான் வீட்டில் இருக்கிறவங்க உணவு சாப்பிடணும். இது ரொம்ப நல்லது. காகத்துக்கு நம்ம எப்போதுமே எச்சில் படாத உணவு வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது நம்ம முன்னோர்கள் வழிபாடு நம்ம அவர்களுக்கு செய்யணும், அவர்களுக்கு நாம் உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணுங்க. சாப்பாடு வைக்கும்போது குளிக்காமல் போய் சாப்பாடு வைக்கிறது, சாப்பிட்டு அந்த எச்ச கையிலேயே போய் அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வைக்கிறது, அது மாதிரியான பழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாது. பழைய சாப்பாடு வைக்கிறது, அசைவ உணவு வைக்கிறது, இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். இது நல்லது. அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க யாருமே முடி திருத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. அதாவது நம்ம அன்னைக்கு போய் கட்டிங் செய்கிறது, சேவிங் செய்கிறது, நகம் வெட்டுறது, இதெல்லாம் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் செய்யாமல் தவிர்க்கிறது தாங்க நல்லது. இதனால் என்ன இருக்குது, நிறைய பேர் இதை செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம். அதனால் கவனமாக இருக்கணும். அமாவாசை தினத்தில் யாருமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் சில பேர் வீட்டில் அசைவம் சமைக்கலை என்றாலும் வெளியில் போய் அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இன்றைக்கும் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஆண்கள் தான் இந்த தவறை முக்கியமாக செய்கிறாங்க. முடிந்தவரை வெளியிடங்களுக்கு போகக்கூடிய நாம் அமாவாசை தினத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அமாவாசை நாள் அன்னைக்கு கட்டாயமாக முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணத்தை தவறாமல் கொடுத்துடணும். இந்த நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது கோடான கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். குடும்பத்திற்கு இந்த புண்ணிய பலன் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு துளி அளவும் இதில் சந்தேகமே கிடையாதுங்க. குறிப்பிட்டு இந்த முன்னோர்களுடைய கடமை செய்யக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் மேற்கொள்வது நல்லது. நான் இதுக்கு மேலே வரக்கூடியது அதாவது ஆனி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நாம் சீக்கிரமாகவே தூங்கி எழுந்துட்டு நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் முக்கியமாக முன்னாடி நாளே சுத்தம் செஞ்சிடணும். அமாவாசை அன்னைக்கு சுத்தம் செய்கிறது கூடாது. குறிப்பிட்டு குழந்தை பிறந்த தீட்டு, பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த தீட்டு, மாதவிடாய் தீட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு பூஜை செய்வதற்கு முன்பும் செல்லக்கூடாது. பூஜை முடிந்த பிறகு செல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அமாவாசை தினத்தன்னைக்கு வீட்டில் வழிபாடு செய்வதற்கு முன்பாகவும் வீட்டில் வழிபாடு செய்வதற்கு பின்பாகவும் இதை நம்ம கொஞ்சம் இவர்கள் அந்த நாளில் அந்த தள்ளி நிற்கிறது நல்லது. அடுத்தபடியாக அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அன்னதானம். நம்மளால் முடிந்த அளவு வயதானவங்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் இவையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் இந்த அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஒரு ஏழை முதியவர்களுக்காவது புதிதாக வஸ்திரத்தையும் சாப்பாட்டையும் வாங்கி தானம் கொடுத்தா பல தலைமுறைகளாக நம்மை தொடர்ந்து வந்த பித்ரு சாபம், பித்ரு கோபம், பித்ரு தோஷம் எல்லாவற்றுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்று கருத்து இன்னைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் குறிப்பிட்டு அமாவாசை நாளில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம கடைபிடிக்கணுங்க. அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அமாவாசை நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே மாட்டீங்க? அதே போல் குறிப்பாக இந்த பொருளை வைத்து படையல் படைத்தால் நல்லது, இந்த வழிபாடு செய்தால் நல்லது அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.